சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நான் வந்து 2019 இருந்து 2026 இன்னைக்கு டேட் வரைக்கும் டிஎன்பிசியில சதவீத தலைப்புல மட்டும் கேட்கப்பட்ட கேள்விகள் 199 கேள்விங்க. இந்த 199 கேள்வியும் வித் ஆன்சரோட, அதுவும் எந்த எக்ஸாம்ல நடந்தது அப்படின்றத உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், அந்த டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் 199 கேள்வி இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா கொடுத்துட்றேன். சரிப்பா, நான் குரூப் 4 படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறது மூலமா, ஒர்க் அவுட் பண்றது மூலமா என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவதுங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்றது சதவீத தலைப்புக்கு சொல்றேன், எல்லா தலைப்புக்கும் சொல்ல. சதவீத தலைப்புல நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்கோ அவுட் சோர்ஸோ படிக்க வேண்டாம். நம்ம ஸ்கூல் புக்ல 7th புக்ல இருக்குமா, 8th புக்ல இருக்குமா, இந்த 2 புக்கு படிச்சுங்க. கூடவே அதை படிச்சு முடிச்சுட்டு கூடவே இந்த 199 கேள்வியை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ஒன்று டைரக்டாவே கேட்பாங்க, அப்படி இல்லையா இதுல இருக்கிற மாடல்ல அந்த மதிப்பை மட்டும் மாத்தி கேட்பாங்க. நான் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது மூலமா எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சதவீத தலைப்புல 120 கணக்குகள் குரூப் 4 தரத்துல ஆல்ரெடி நடத்தி முடிச்சாச்சு. நான் பார்க்கல அப்படின்றவங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். டைப் வாரியா பிரிச்சு கொடுத்துருப்பேன், அதில் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிச்சா? சரி, இப்போ நான் வந்து இது பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இது வந்து 7/3/2026 இந்த வருஷத்துல தாங்க கடைசி எக்ஸாம். இதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கல, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. சரிங்களா? இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2025 குரூப் 4 எடுத்துக்கிறேங்க. 2025 குரூப் 4ல வந்து சதவீத தலைப்புல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, அது பாருங்களேன், ஒரு வகுப்புல 80 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல 25% பேரு வருகை புரியல எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறிக. அதாவது ஆப்சென்ட் ஆனவங்களோட பர்சன்டேஜை கொடுத்துட்டு பிரசன்ட் ஆனவங்க எத்தனை எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. சரி, இது நம்ம புக்ல இருக்கு. சரி, ஓகே. ஆனா புக்ல இருந்தாலும் இது 2025 குரூப் 4 இந்த கேள்வி அப்படியே இருங்களேன். இங்க பாருங்க, நான் எல்லா கொஸ்டின்ஸும் இது வந்து நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், நான் பிரிண்ட் போட்டேன். ஏன்னா நமக்கு தேவை என்னன்னா கொஸ்டின்ஸ் எந்த ஃபார்மேட்ல கேட்குறாங்க அப்படின்ட்டு. பாருங்களேன், 2022 குரூப் 8ங்க, EVO4ன்றது இந்த துறையில் வைப்பாங்கல்ல அந்த எக்ஸாமு. இது அப்படியே குரூப் 4 ஸ்டாண்டர்ட் தான். சரிங்களா? ஸோ இதுல இங்க பாருங்க, ஒரு வகுப்புல 50 பேர் இருக்காங்க. அங்க குரூப் 4 என்ன சொன்னாங்க, 80 பேர்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க, 50 பேர். இதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல 14% பேர் வருகை புரியல. இப்ப ஆப்சென்ட் ஆனவங்க 14%, குரூப் 4ல 25. சூப்பரா, வருகை புரியல, அப்ப புரிந்தவர்கள், அப்ப பிரசன்ட் ஆனவங்க எத்தனை பேர்? இது 7th புக்ல இதான் கரெக்டான கொஸ்டின். இதான் 7th புக்ல இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஆனா குரூப் 4 என்ன பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் மதிப்பை மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. அப்ப 2022 குரூப் 8 எக்ஸாம் கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா அசால்ட்டா, இந்த பாருங்க, நான் எத்தனை இது வந்து 12வதா இருக்கு, சாரி 5வது கேள்வியா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் கொடுக்குறதுல நீங்க பாருங்க, 114வது கேள்வியா இருக்கும். இந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான் மாத்தி கேட்டிருக்காங்க. தெளிவா புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இது 2025 குரூப் 4. அப்படியே இப்ப நம்ம 2024 குரூப் 4க்கு வருவோம். அதுல 2024 குரூப் 4ல 2 கேள்வி எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, குரல் மதி வந்து பார்த்தீங்கன்னா 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட் வாங்குறாங்க. அப்படி அவங்க வாங்குறதால அவங்களுக்கு 25 ரூபாய் சேமிக்கிறாங்க. எனில் அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது அதாவது 2024 குரூப் 4 எக்ஸாம் வந்து 9/6/2024 அன்னைக்கு நடந்தது. ஓகேவா? ஆனா இந்த கேள்வி பிசிறு தட்டாம சேமா 7/1/2024 7/1/2024 கேட்ட இந்த கேள்வியை தான் 9/6/2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1ஆம் மாதம் நடந்த எக்ஸாமை பார்த்துருந்தீங்கன்னா 6ஆம் மாதத்துல அசால்ட்டா கண்ணை முடிக்கணும், ஆன்சர் 125 டிக் பண்ணிட்டு போயிருக்கலாம். சேம் கொஸ்டின்ங்க. இப்போ புரியுதுங்களா? எப்பா இதெல்லாம் ஒரிஜினல் தான், நீங்க தாராளமா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் டேட் வைஸ் அதுவும் பாருங்க, வெறும் குரூப் 4 கூட எழுதல,
அந்த டேட்டோட கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆன்சர் கீழே இந்த டேட் இருக்கும். அந்த டேட் இருக்கிறத டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்போ அது சேம் கொஸ்டின். நெக்ஸ்ட்டுங்க, இது பாருங்க 9/6/2024 குரூப் தானே. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, கயல் வந்து 7 டசன் முட்டையை வாங்குறாங்க. அதில் 45 முட்டை நல்ல முட்டைகள், 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டு போன முட்டைங்க எத்தனை சதவீதம்? அதாவது 7 டசன் கயல் முட்டை வாங்கிடுறாங்க, அதில் 45 முட்டை நல்ல முட்டை. அப்போ கெட்டு போன முட்டை எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம புக்கில் இருக்குது. இப்போ நம்ம ப்ரெஸ் ஆப்சண்ட் ஆனவங்க சொல்லிட்டு ப்ரெசென்ட் ஆனவங்க எத்தனை கேட்டாங்க, அதே ஃபார்மேட் தான். சரி, ஓகே. இப்போ இந்த கேள்வி நம்ம பார்த்துக்கிட்டோமா? இப்போ இந்த கேள்வி இது 17வது கேள்வி, குரூப் 4 கொஸ்டின். இது நான் பாருங்க அப்படியே 29வது கேள்வி எடுக்கிறேன். 29/1/2023. இங்க பாருங்க, இது 1ஆம் மாசம் 23. ஆக்சுவலி இங்க பாருங்க, நான் நல்லா தெளிவா சொல்லிட்டேன். இது வந்து 7/1/2024 1ஆம் மாசம் 24 நடந்த கொஸ்டினை அப்படியே தூக்கி 9/6/2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 29/1/2023. அடடா, அப்ப கொஸ்டின் எடுத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜனவரி மாசத்துல நடந்த 2023 கொஸ்டினையும் அப்புறம் வந்து ஜனவரி மாசம் 2024 அந்த கொஸ்டின் ரெண்டுத்தையும் பார்த்து அப்படியே எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இங்க பாருங்களேன், இதுல என்ன சொல்றாங்க, கயல் 5 டசன் முட்டை வாங்குறாங்க, அதுல 10 முட்டை கெட்டு போச்சாம், நல்ல முட்டை எத்தனை சதவீதம்? அப்படியே பாருங்க, பேட்டர்ன் ஒண்ணுதாங்க. இங்க கயல் 5 டசன் முட்டை வாங்குறாங்க. இதே குரூப் 4ல என்ன கேட்டிருக்காங்க, இது குரூப் 4 இதுதானே, சாரி, இதோ இங்க பாருங்க, கயல் 7 டசன் முட்டை வாங்குறாங்க. சரிங்களா? இது பாருங்க, இனியன் 5 டசனு, இங்க கயல் 7 டசன். அப்புறம் இதுல 45 முட்டை நல்ல முட்டை, இதுல 10 முட்டை கெட்ட முட்டை. நல்ல முட்டை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, இங்க கெட்ட முட்டை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கிளியரா புரியுதுங்களா? ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு என்னன்னா, இன்னும் 2022 இருக்குங்க, 2019 இருக்குதுங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா ப்ரூஃப் காட்டிக்கிட்டே போகலாம். சரிங்களா? பட் நம்ம ப்ரூஃப் காட்டுறதுக்கு மெயினா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக, ஏன்னா 199 கொஸ்டின்ங்க. அது பாருங்க, அது ஃபுல்லாக லாஸ்ட் பேஜுக்கு வரேன். லாஸ்ட் பேஜுக்கு பாருங்க, 199 கொஸ்டின், அதாவது 22/12/2019. ஸோ இது வரைக்கும் கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லா கொஸ்டின் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க, போதும் தான். சரிங்களா? இதில் நான் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். அதாவது 2026 குரூப்ல, சாரி 2026ல 2 எக்ஸாம் தான் நடந்துச்சு. 2 எக்ஸாம்ல தலா ஒரு கேள்வின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2025ல வெறும் 8 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் கம்மி. 2024ல வெறும் 18 கொஸ்டின் தான். ஏன்னா 2024ல எக்ஸாம் ரொம்ப கம்மி. 2024ல 18 கொஸ்டினா, 2023ல 46 கொஸ்டின், 2022ல 54 கொஸ்டின், 20ல கொரோனா 3 எக்ஸாமா இருந்துச்சு, 21ல கொரோனா வந்து மீண்டு வரத்துக்கு ஆச்சு. அதனால அப்போ ஒழுங்கா நடக்கல. ஸோ அதனால இந்த 2 வருஷம் சேர்த்து வெறும் 16 கொஸ்டின் தான். 19 டிஎன்பிசி எக்ஸாம்ல 55 கேள்வி. ஸோ ஆல்மோஸ்ட் மொத்தம் 199 கேள்வி. நீங்க ஒரு புக்கு வாங்குறீங்க, புக்லயே வந்து பர்சன்டேஜ் வந்து இவ்வளவு கொடுத்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் டேட் வைஸா நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதை நான் பிடிஎஃபா கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குரூப் 2 படிங்க, குரூப் 4 படிங்க, ஓகேவா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, செகண்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வேற எந்த அவுட் சோர்ஸும் வேண்டாம். இதை பார்த்துட்டு போங்க, வரலன்னா எனக்கு கேளுங்க. சரிங்களா? நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் குரூப் 2 எடுப்பில்ல, அப்போ நான் இதெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இந்த டெலிகிராம் குரூப்புக்கு லிங்க் 2 இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் ஒரு லிங்க் இருக்கும். ஏதாவது ஒன்று ஃபாலோ அப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுதான் கொடுத்துட்டு வரோம். அது கீழே வந்து பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகேவா? பிடிஎஃப் அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. அப்படியே கீழே வந்து ஒரு பாக்ஸ் கட்டியிருக்கோம், அதில் சதவீதம் இருக்கும், டவுன்லோட் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 10 செகண்ட் தான், 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 10 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட்னு வரும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு 181 நினைக்கிறேன். 181 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து சதவீதத்துக்கு 199, 201 கம்மி. ஸோ இதெல்லாமே போதும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா
கூடவே வாங்க, அரசு வேலையோட கண்டிப்பாக போயிடலாம். மேக்ஸில் நான் ப்ரூஃப் காட்ட ரெடியாக இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துடலாம். சரிங்களா? இதெல்லாம் ப்ளூ பிரிண்ட்ல நம்ம வந்து மேக்ஸில் எதெல்லாம் முதல் படிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம தமிழுக்கு ரெடி பண்ணல அதே மாதிரி. ஸோ அதை பற்றி நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதில் தான் நம்ம 120 சம் நடத்தினால அதுக்கான ஷார்ட்கட் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்துங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.